So next exercise is working with images and background color, adding special effect to the images. So இதுதான் procedure. So இந்த steps படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜஸ் இருக்குது, இந்த இமேஜஸை வந்து பேக்ரவுண்டில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு உள்ளே வந்து இன்சைட்டாக வந்து கலர் ஃபில் பண்ணுற மாதிரி இந்த இமேஜஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ CorelDRAW ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபைலில் இம்போர்ட், ஸோ உள்ள இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட்டில் ஸோ இமேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு எது வேணுமோ கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமேஜ் வந்து உங்களுக்கு அஸ் யூஷுவல் நார்மல் சைஸில் அது உங்களுக்கு அது இம்போர்ட் ஆகிடும். சப்போஸ் ஃபைலில் இம்போர்ட் கொடுத்து அதே இமேஜ் சேம் இமேஜ் எடுக்கிறேன். இப்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இமேஜஸை எவ்வளோ தூரம்னாலும் இந்த மாதிரி பெருசாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜ் வச்சு தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு டூலில் ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன ஃபாண்ட்னாலும் டைப் பண்ணிக்கலாம். பட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உள்ளே கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே அந்த கலர் ஃபில் ஆனது நம்மளுக்கு தெரியும். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இது பண்ணாலும் அந்த பார்டருக்குள்ளே தான் பண்ணணும். அதான் ஸோ டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக் டூல் செலக்ட் பண்ணிட்டு இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி பவர் கிளிப் இன்சைட், இமேஜில் தான் கிளிக் பண்ணுறேன். இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி பவர் கிளிப் இன்சைட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அழகாக நம்மளுக்கு பின்னாடி பேக்ரவுண்டாக செட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் திரும்ப ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த நோட் பாயிண்ட் இழுத்தீங்க அப்படிங்கனாலே உங்களுக்கு அது கிளியராக அது விசிபிளாக தெரியும். ஸோ வேறு ஃபாண்ட் கூட நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். Thank you.